இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். மகிழ்ந்து களிக்கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். வாழ்க்கை எப்போதும் நாங்கள் எதிர்பார்ப்பது போல அமைவது கிடையாது. சில நேரங்களில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், சில நேரங்களில் கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு நாங்கள் துக்கமாக இருப்போம். சில நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும், அநேக நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒரே ஒரு உண்மை இருக்கிறது. அது ஆண்டவர் எங்களுக்கானதை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் எங்களுக்கான நன்மையை நிச்சயமாக செய்வார் என்றது மட்டும்தான் மாறாத உண்மை. இன்றைக்கு நாங்கள் கண்முழிச்சிருக்கிறது அவருடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறது அவரது இரக்கம். நேற்று வர நம்மை தாங்கியவர் என்றும் நம்மோடு நடக்கிறார். நாங்கள் மறந்து போன ஆசீர்வாதங்களை கூட ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போனது கிடையாது. அதனால தான் மகிழ்ந்து களிக்கூறு என்று அவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினூடாக அழைத்திருக்கிறார். மகிழ்ச்சிக்கு காரணம் சூழ்நிலைகள் அல்ல, நம்மோடு இருக்கிற ஆண்டவர் தான். சில நேரங்களில் நாங்கள் இழந்தவற்றை மட்டுமே எண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கும் எண்ணற்ற நன்மைகளை நாங்கள் நினைச்சு பார்த்து அதற்கு நன்றி சொல்ல அநேக நேரங்களில் நாங்கள் மறந்து போகிறோம். நன்றியுள்ள இதயம் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில சமாதானமும் நம்பிக்கையும் ஆண்டவருடைய கிருபையும் பரிபூரணமாக நிரம்பி இருக்கும். ஆண்டவர் நேற்று செய்த அதிசயங்கள் இன்று நமக்கு நம்பிக்கையை தரும். அவர் நாளையும் நம்மை ஏமாற்ற மாட்டார். அதனால இந்த காலையில உங்களோட கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து ஆண்டவருடைய கிருபையை நினைத்து பாருங்க. பயத்தை அடியோட விடுத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. ஏனென்றா பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அநேக காரியங்களை அற்புதங்களை நிகழ்த்த தயாராகி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க இப்ப இருக்கிற இந்த கஷ்டங்கள் பாடுகளை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு கரட முரடான பாதைகளை தாண்டி தான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு செழிப்பாக மாற்றுறதுக்கு அவர் ஆயத்தமாக்கி எம்மை கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி அது அழகான ஒரு சிற்பமாக மாற்றணும், அதே போல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் செதுக்கி கொண்டிருக்கிறார். அவர் செதுக்கும் போது அநேக அடி காயங்கள் குத்துகள் எல்லாம் உங்களுக்கு விழும். நாங்கள் அதை தாங்கி கொண்டோம்டா நிச்சயமாக ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு சிறந்த நபராக நாங்கள் இருப்போம். அழகான சிற்பமாக அநேகர் நம்மை வியந்து பார்க்குற வகையில் அவர் நம்மை மாற்றுவார். அதனால காத்திருங்க, பொறுத்திருங்க, அவரை மட்டும் நம்பிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்கள் நிகழ்த்துவார். இந்த நாளை மகிழ்ச்சியோடையும் ஆண்டவருக்கு நன்றியோடையும் தொடங்குங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா, இந்த புதிய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்றைக்கு எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிமையாக இருக்கட்டும். எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய வேலையையும், எங்களுடைய பயணங்களையும், எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய கரங்களுக்கு கொடுக்குறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஆமேன்.